அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 1 அதிகாரம் 1 இறை வார்த்தையின் முதல் பகுதி. கடவுளின் அன்பை பெற்று இறை மக்களாக அழைக்கப்பட்டுள்ள ரோமை நகர மக்கள் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார். ரோமை நகர மக்கள் இறை மக்களாக வாழ அழைப்பு பெற்றது, இறை மக்களாக வாழ அழைக்கப்பட்டது கடவுளின் பரிபூரண அன்பினால் தான் என்று புனித பவுல் இங்கு அழகாக எடுத்துச் சொல்கிறார். அப்படியானால் இந்த உலகில் கடவுளின் பிள்ளைகளாக இறை மக்களாக வாழ அழைக்கப்படுகிற ஒவ்வொருவருமே கடவுளின் அன்பின் நிமித்தமாகத்தான் அவர்கள் இறை மக்களாக வாழ அழைக்கப்படுகிறார்கள் என்று புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறார். தொடக்கத்தில் நாம் பார்க்கிறோம், இந்த உலகில் எத்தனையோ இன மக்கள் வாழ்ந்து வந்தார்கள். கானானியர், எமோரியர், பெரிசியர், எபூசியர், இத்தியர், அமலேக்கியர் என்று எத்தனையோ இன மக்கள் வாழ்ந்து வந்தாலும் இஸ்ரவேல் மக்கள் மட்டும்தான் இறை மக்களாக வாழும்படி கடவுளால் அழைக்கப்பட்டார்கள், இறை மக்களாக வாழும்படி கடவுளின் அழைப்பை பெற்றார்கள். காரணம், இந்த உலகில் உள்ள எல்லா மக்கள் இனங்களிலும் கடவுள் இஸ்ரவேல் மக்கள் இனத்தை அதிகமாக அன்பு செய்ததால் இஸ்ரவேல் மக்கள் இந்த உலகில் இறை மக்களாக வாழ அழைக்கப்படுகிறார்கள், இறை மக்களாக வாழும்படி அழைப்பு பெறுகிறார்கள். ஆனால் இறை மக்களாக வாழ அழைப்பு பெற்ற இஸ்ரவேல் மக்கள் இறை மக்களாக வாழ தவறியதால் அவர்கள் இறைவனின் ஆசிரை இழந்து தண்டிக்கப்படுவதை நாம் இறை வார்த்தைகளில் பார்க்கிறோம். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இந்த நாளிலும் இந்த உலகில் எத்தனையோ இன மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் கடவுளின் மக்களாக வாழ அழைப்பு பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய சொந்த முயற்சியால் அல்ல, நம்முடைய நற்கிரிகைகளால் அல்ல, நம்முடைய வல்லமையால் அல்ல, நம்முடைய ஞானத்தினால் அறிவினால் அல்ல, மாறாக கடவுளின் பரிபூரண அன்பினால் தான் நாம் அனைவருமே இறை மக்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, கடவுளின் மிகுந்த அன்பின் நிமித்தமாக, கடவுளின் பரிபூரண அன்பின் நிமித்தமாக இறை மக்களாக வாழ அழைக்கப்பட்ட நாம் இஸ்ரவேல் மக்களைப் போல் வாழாமல் இறுதி வரையிலும் இறைவனுக்கு உகந்த இறை மக்களாக வாழ்ந்து இந்த உலகிலும் மறு உலகிலும் நாம் ஆசி பெற்ற மக்களாக வாழ வேண்டும் என்று சொல்லிதான் இந்த இறை வார்த்தைகள் நமக்கு சிந்தனையை கொடுத்து நமக்கு அழைப்பு விடுக்கிறது. எனவே அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, கடவுளுடைய பரிபூர்ண அன்பின் நிமித்தம் இந்த உலகில் இறை மக்களாக வாழ அழைப்பு பெற்ற நாம், இறைவனின் பிள்ளைகளாக வாழ அழைக்கப்பட்ட நாம் இறுதி வரையிலும் இந்த உலகில் இறை மக்களாக வாழ்வோம், இறைவனின் பிள்ளைகளாக வாழ்வோம். அப்பொழுது இந்த உலகிலும் மறு உலகிலும் நாம் ஆசி பெற்ற மக்களாக வாழ்வோம். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்லுவோம். மக்களே, எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை எங்கள் கண்கள் காணும்படி செய்தீரே, உம்முடைய கிருபைக்கு தயவுக்கு நன்றி நன்றி சொல்லுகிறோம். அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய மக்களை இந்த நாளில் தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளையும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் எல்லா தீமையிலிருந்தும் தீய சக்தியின் தாக்கத்திலிருந்தும் தேவரீர் முற்றிலுமாக விடுதலை செய்து வாழ்நாள் முழுவதும் இவர்கள் விடுதலை பெற்ற மக்களாக நிறை ஆசீரோடு வாழும்படி செய்வீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற மக்களுடைய வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட கதவுகளை உம்முடைய வல்லமையினால் தேவரீர் திறந்து வைத்து இந்த நாளில் இந்த மக்கள் எதிர்பார்க்கிற ஆசிரை இந்த மக்களுக்கு தேவரீர் நிறைவாக கொடுத்து, அப்பா, வாழ்நாள் முழுவதும் உம்முடைய பிள்ளைகள் மகிழ்ந்து களி கூறும்படி செய்வீராக. அப்பா பிதாவே, உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட உம்முடைய பிள்ளைகள் இறுதி மூச்சு உள்ள வரையிலும் உமக்கு உகந்த பிள்ளைகளாக இந்த உலகில் வாழும் போது, அப்பா பிதாவே, உம்முடைய மக்களை இந்த உலகிலும் நீர் ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் அவர்களுக்கு பரிசாக தருவீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.